எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிற பிளேஸ் மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க். இந்த தீம் பார்க் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குடியாத்தம் செய்வூர் வழியாக இருக்கிற மூங்காம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் தாங்க இருக்குது. வெள்ளூர் மாவட்டத்திலே இருக்கிற அழகான ஒரு தீம் பார்க் அப்படின்னு சொன்னால் இந்த மகேந்திரா தீம் பார்க் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த தீம் பார்க் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளூர்லேருந்து 37 கிலோமீட்டர், குடியாத்தம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், பெர்னாம்பட் டு இந்த மகேந்திரா தீம் பார்க் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்கில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு ஃபுல் வீடியோவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுடுங்க. இந்த மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குங்க. பட் பார்க்கிங்க்கு காஸ்ட் வாங்குறது இல்லைங்க. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பைக் பார்க்கிங், காரு, ஆட்டோ எல்லாமே நின்றுட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மண்டே வந்திருக்கோம். வீக்கெண்டில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டே வந்தோம். மண்டே வந்து பார்த்தா கூட ஆளுங்க ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. இதுதாங்க மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க்கக்கூடிய என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு சரி வாங்க டிக்கெட் கவுண்டர்களில் போயிட்டு என்னென்ன கேம்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் போய் கேட்டதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனி 3 கேம்ஸ் 100 rupees, எனி 5 கேம்ஸ் 150 rupees, எனி 10 கேம்ஸ் 250 rupees அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே ட்ரை பண்ணணும்னு வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை ரோப் அட்வென்ச்சர் மற்றும் பஞ்சி ஜம்பிங்காக தாங்க வந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹை ரோப் அட்வென்ச்சர் வந்து ஏதோ ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது, பஞ்சி ஜம்பிங் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால 150 rupeesக்கு உண்டான 3 டிக்கெட் வாங்கியிருக்கேங்க. என்ட்ரன்ஸில் பார்த்திங்க அப்படி சொன்னால் ஒரு அங்கிள் இருப்பார். இவர் பார்த்திங்க அப்படி சொன்னால் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. இந்த தீம் பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போன உடனே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சீசா இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஊஞ்சல் இருக்கும். இதில் சின்ன பசங்களும் உட்காந்து விளையாடலாம், பெரிய ஆட்களும் உட்காந்து விளையாடலாங்க. அப்படியே இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹை ரோப் அட்வென்ச்சர் இருக்குங்க. இந்த அட்வென்ச்சருக்குள்ளே நம்ம வந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 rupees வந்து தனி காஸ்ட் ஆகுங்க. அதுவே வந்து 250 rupees டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுலேயே வந்து இது வந்துடும். பட் 150, 100 உடைய டிக்கெட்டில் இந்த ஹை ரோப் அட்வென்ச்சர் கண்டிப்பாக வராதுங்க. அப்படியே முன்னாடி நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் போட்டிங் இருந்துச்சுங்க. நான் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் முதல்ல போட்டிங் மற்ற கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்காக போனோங்க. இந்த போட்டிங் வந்து தனியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜஸ் ஆகுங்க. பட் நம்ம 150 வாங்கியிருக்கிறதுனால 5 கேம்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் உட்காந்துட்டோம். ஒவ்வொரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட்டை வாங்கி பஞ்ச் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க கையில். இந்த போட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் காலில் பெடல் பண்ணிவிட்டு அப்படியே கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த போட்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. பட் வந்து போக போக எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தான். அதை யூஸ் பண்ணி அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. பட் இந்த போட்டிங் வந்து செம ஒர்த்துங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி வந்தவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குறுக்காலை போட்டுட்டு மாட்டிக்கினாங்க. அந்த தாத்தா வந்துட்டு ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள விட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க போனாங்க. இந்த போட்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ரவுண்டுங்க. கிட்டத்தட்ட 2 பிரிட்ஜு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம அதே இடத்துல எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுணுங்க. இந்த போட்டிங் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செம ஒர்த்தான ஒரு போட்டிங் தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணுங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு அடுத்த கேம்ஸ்க்கு போகணுங்க. ஜிப்பிங் ரோலர் 50 rupees, கிட்ஸ் போட்டிங் 50 rupees அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பேக்கேஜாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தனித்தனியாக நம்ம காஸ்ட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக காசு எகிறிடுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 150 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 கேம்ஸு. பட் வந்து அதே ஒரு 5 கேம்ஸ் நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 rupees ஆகிடுதுங்க. அதனால் வந்து ஒரு பேக்கேஜாக வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன குழந்தைங்க மட்டும் செம சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்லைடிங்கு, அதுக்கு பிறகு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இடம்.
கிட்ஸ் வந்து இதே இடத்துல கூட போட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கிட்ஸ் ஸ்விம்மிங் பூலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கேன்டீன் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீ, ஜூஸ் ஐட்டம்ஸு, அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்குங்க. இந்த கேன்டீனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மென் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. என்னடா மென் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, லேடிஸ் ஸ்விம்மிங் பூலும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, லேடிஸுக்கும் தனி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜென்ஸுக்கு தனி ஸ்விம்மிங் பூலுங்க. நாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால் இருக்கிற எல்லா கேம்ஸும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது இப்போதைக்கு ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மண்டேங்க. மண்டேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நாம் நினச்சிட்டு வந்தோம் மண்டேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க, என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். சரி, இதை வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கேம்ஸ் விளையாடுறதுக்காக கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேயும் வந்து ஒரு ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அதற்கு பிறகு அப்படியே அந்த மென் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிரில் மாதிரி போட்டு லேடிஸுங்களுக்கும் தனியாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. அந்த இடத்துல லேடிஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. வாங்க அடுத்த வீடியோஸில் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதாங்க லேடிஸ் ஸ்விம்மிங் பூல். சின்னதாக இருந்தாலும் ரொம்ப இவங்களுக்கும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு, ஒரு ஸ்லைடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போட்டிங் முடித்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சி ஜம்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பஞ்சி ஜம்பிங்கில் ஆளுங்க அதிகமாகிட்டாங்கன்னா க்யூ வந்துடுங்க. அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடும். இந்த பஞ்சி ஜம்பிங்க்கு ஆள் இல்லை. சரி, அதுக்கு பிறகு நம்ம வந்து போய் இன்ஃபார்ம் பண்ண உடனே ஆள் வந்துட்டார். டக்குன்னு ஆன் பண்ணி அதுக்கு பிறகு டக்குன்னு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க அவங்க. இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் நம்மக்கிட்ட வந்து குட் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. நம்மளுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பையன் வந்துட்டான். அதனால் அவனுக்கு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரோப் மாடி விடுறான்ப்பா அப்படின்னு சொன்னார். சரி சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டுருந்தோம். மனசுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன பயங்க, இது எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த சின்ன பையன் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டுக்கு இவன் எப்படி அலறான் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தோம். பட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவன் வந்து சர்வசாதாரணமான விளையாட்டு மாதிரி விளையாடினான். இதிலிருந்தே நம்மளுக்கு உண்டான பயம் எல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. பாருங்கள் இவன் எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுறான் இந்த விளையாட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன பையனுக்கு அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இதை பஞ்சி ஜம்பிங் ட்ரை பண்ணுறான்டா அப்படின்னு சொன்னான். அதனால் அவன் ட்ரை பண்ணான். அவனும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க இந்த கேமை. இந்த பஞ்சி ஜம்பிங் கேமுடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 to 3 minutes மட்டும்தாங்க. ஆஃப்டர் பஞ்சி ஜம்பிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி சீ ட்ராகன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த சீ ட்ராகனில் தனியாக உட்காரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனி காஸ்ட் வந்து 50 rupeesங்க. இதில் வந்து என் ஃப்ரெண்டு 2 பேர் உட்காந்தாங்க. பட் நான் இதை ட்ரை பண்ணலைங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழேயே நின்ட்டேங்க. வீக்கெண்ட்ஸில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீ ட்ராகனை முதல்ல ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல பெரிய க்யூவே நின்றுட்டுருக்கும். நாம் வந்து இந்த சீ ட்ராகனை முடிக்கிறதுக்கே அதிகமான டைம் முடிச்சிடுங்க. அதனால் சீ ட்ராகனை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லா கேம்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த சீ ட்ராகனுடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 to 15 minutes தாங்க இதில் வந்து நம்ம விளையாட முடியும். சீ ட்ராகனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ச்சரி இருக்கும், வில் வித்தை. இதுக்கு வந்து ஒரு 3 சான்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பலூன் ஷூட்டிங், இதுக்கு வந்து ஒரு 3 சான்சஸ் கொடுப்பாங்க. என்னுடைய 3 சான்ஸில் நான் எத்தனை பலூன் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள்.
3 சான்ஸில் ஒரே ஒரு பலூனை தாங்க நான் உடைச்சேன். இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்டுலம். இது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு உண்டான பஞ்சி ஜம்பிங் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பைக்கு 2 கார் இருக்குங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு உண்டான எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பசங்க செம சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த கார் ஓட்டுற சின்ன பசங்க பாருங்கள், அந்த பையனுக்கு என்ன ஒரு 5 வயசு இருக்கும், எவ்வளோ சூப்பராக ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு பிறகு அவளுடைய தங்கச்சியை பாருங்கள், ஒரு 3 வயசு இருக்கும், அவள் எவ்வளோ சூப்பராக இந்த காரை ஹேண்டில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதற்கு பிறகு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஷ்ஷிங் ஸ்பா அண்ட் ஃபிஷ்ஷிங் ஆக்வேரியம் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஷ்ஷிங் ஸ்பாக்காக கேட்டோம். தண்ணி கொஞ்சம் டர்ட்டி ஆகிட்டு இருக்குது, க்ளீன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபிஷ்ஷிங் ஆக்வேரியம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்காட்சி காண வரும் அனைவருக்கும் 2 வண்ண மீன்கள் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருந்துச்சுங்க. சரி, ஃபிஷ்ஷிங் ஆக்வேரியத்துக்குள்ளே போய்ட்டு என்னென்ன வகையான ஃபிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபிஷ்ஷிங்கோடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த ஃபிஷ்ஷிங் ஆக்வேரியத்தில் இருக்கிற மீனெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு மீனும் செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களே இந்த மீனெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஃபிஷ்ஷிங் ஆக்வேரியம் முடிச்சுட்டு நம்ம வந்து 2 மீனை கொடுத்தாங்க, எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். இன்னும் ஸ்விம்மிங் பூலே முடிக்கல ஜி, அதனால் நம்ம ஸ்விம்மிங் பூல் முடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போய்ட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால சரி இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க, ஸ்விம்மிங் பூல் முடிச்சுட்டு வந்து கேட்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல டிக்கெட் உள்ள கவுண்டரில் கொடுத்துட்டு 2 பஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பூட்டு கொடுப்பாங்க. இந்த பூட்டு நம்ம வாங்குறதுக்காக ஏதாச்சும் அட்வான்ஸ் பே பண்ணணும். அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு நம்ம பூட்டு வாங்கிட்டோங்க. பூட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸு, இயர்ஃபோன்ஸு, மொபைல்ஸு, பர்ஸ் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிவிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. முன்னாடி காட்டினதை விட இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுத்த கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த கேம்ஸுக்காக போயிடுவாங்க. பட் நம்ம வந்து எல்லா கேமும் முடிச்சுட்டு தான் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்லைடிங் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ஃப்ளோ ஆகிற வாட்டர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இந்த மென்ஸ் ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ஸ்டேஜாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சின்ன குழந்தைங்க, அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய பசங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் பெரிய பசங்க, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய ஆளுங்க விளையாடுற மாதிரி 4 ஸ்டேஜாக பிரித்து செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே போன 10 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பேரும் அடுத்த கேம் விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 பேர் தாங்க இருக்கும். இந்த ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் நாமளே ஏதோ ரெண்ட்டுக்கு எடுத்த விளையாடுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 8 அடி ஆழம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. இந்த இடத்துல இருந்து குதிச்சேங்க. செம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபுல் ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறாங்க போல் தெரியுதுங்க. நம்ம ஒரு சைடாக குளிச்சுன்னு இருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா டைமிங் ஆக ஆக தண்ணியை வந்து லைட்டாக குறைச்சினே இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 3 பேர் தாங்க. என்னுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு நான் மட்டும்தாங்க இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலில். இந்த தீம் பார்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம ஒர்த்தான ஒரு தீம் பார்க் தாங்க நான் சொல்லுவேன். அதுலேயும் இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செம ஒர்த்தான ஒரு பிளேஸ் தாங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேடிஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. நாம் என்னென்ன ட்ரை பண்ணணும்னு நினச்சோமோ எல்லா டைவும் ட்ரை பண்ணிட்டோங்க. ஏன்னா இந்த இடத்துல இப்போ யாருமே இல்லைங்க. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 ருபீஸ்க்கு 1 ஹவர் டியூரேஷனுங்க. இது ஒர்த்தான ஒரு ஸ்விம்மிங் பூல் தாங்க. ஸ்விம்மிங் பூலில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷிங் ஸ்பா வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி 4 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. சரியா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். பாருங்கள், இதுதாங்க ஃபிஷ்ஷிங் ஸ்பா. இந்த ஃபிஷ்ஷிங் ஸ்பாவுடைய டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. ஃபிஷ்ஷிங் ஆக்வேரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 கலர் ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம ஃப்ரீயாக வாங்கிட்டோங்க. இந்த மகேந்திரா அட்வென்ச்சர் தீம் பார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒர்த்தான ஒரு தீம் பார்க் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு தீம் பார்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த தீம் பார்க்கையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்க. இந்த தீம் பார்க்கு நீ என்ன ரேட்டிங் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 8 கொடுப்பேங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம் வந்து அங்கங்கே ட்ராப் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கேம்ஸும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10க்கு வந்து ஒரு 9.5 கொடுக்கலாங்க. அவ்வளோ ஒர்த்தபுள் ஒரு தீம் பார்க் தாங்க. கார்டன் எல்லாம் செம சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் பொருட்களை இங்கே வரவங்க அப்படியே கொட்டிட்டு போயிடறாங்க. அதெல்லாம் பண்ணாமல் எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அதே இடத்துல டஸ்ட்பினில் பிளாஸ்டிக் பொருளை போடுங்க. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா கேம்ஸும் முடிச்சுட்டு கடைசியில் ஸ்விம்மிங் பூல் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நேரம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இல்லை நான் முதல்ல ஸ்விம்மிங் போயிடுவேன், டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு மற்ற கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊஞ்சல் எல்லாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. மற்ற டைமிங்கில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஊஞ்சலுக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் இருக்காதுங்க. பின்னாடி ஆளுங்க இருக்காங்க, சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே இல்லைங்க. நான் மட்டும்தான் தனியாக விளையாடிட்டு இருக்கேன். இந்த தீம் பார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. உங்களுடைய லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.